ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட ஒரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் ராசிநாதன் சுக்கிரன் நாளிலும் 5ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம் பெறுவதும் வெகு சிறப்பான யோகமான காலமாகும். இந்த ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது, தொழில்ஸ்தானத்தை வலுத்திருப்பது வெகு சிறப்பான முன்னேற்றம். அதே மாதிரி லாபாதிபதி 8 குடையவனும் குரு, லாபாதிபதி உங்களுக்கு குரு 2ஆம் இடத்திலிருந்து எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத தனலாபம், ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சுக்கிரன் 4லிருந்து 10ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம் பெறுவதும், அதாவது புதனும் இந்த மாத இறுதியில் புரட்டாசி மாத இறுதியில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் வருவதால் வெகு சிறப்பான முன்னேற்றம். தொழிலில் சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு நல்ல அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் இந்த மாதம். அதேமாதிரி 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட துறை இருப்பவர்களுக்கு, அதேமாதிரி இந்த நாளில் கேதோட சேர்ந்து சுக்கிரன் 10ஆம் இடத்தை சனி ராவோட சம்மந்தப்பட்டிருக்கிறது. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள், இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு. அதேமாதிரி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 2இல் குரு இருப்பது நல்ல, அதாவது ஆண் பெண் இருபலருமே திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும். அதே இது இந்த மாத இறுதியில் உங்களுக்கு குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் குரு. அப்படிங்கும்போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் குரு பார்வையில் இருப்பதால் காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும், அரசு துறை காரியம் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த பொதுப்பணித்துறைகள் இருப்பவர்கள், பிடபிள்யூ இந்த பொதுப்பணித்துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். அதே திருமணம் முடிந்த தம்பதிகள், கணவன் மனைவி நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். அதே 2ஆம் இடத்தில் குரு இருந்து 8ஆம் இடத்தை தனது வீட்டை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். அதே இது ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று 8ஆம் இடத்த அதிபதி 2லிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது வெளிநாடு சென்று படிக்க யோகம் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருவாயை, பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். ஒரு சிலர் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது வெளிநாட்டு வேலை முயற்சியை எடுப்பவர்களுக்கு அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும், கைகுடி வரும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 10இல் சனி இருந்து ஆட்சி பெற்றிருப்பது பூமியால் சம்மந்தப்பட்டது துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அச்சுத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பானதாக அமையும். இந்த சுக்கிரன் 4ல் இருப்பதால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு என்பது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.